ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நல்ல மொறுன்னு ஒரு கறி டேஸ்ட்டில் மஷ்ரூம் 65 எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மஷ்ரூமை நீங்கள் எப்படி யூஸ்வலாக க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த அடியிலேருந்து மஷ்ரூமோட மேல் தோலை அப்படி லைட்டாக உரித்து எடுக்கிறது. லேசாக அப்படி தென்னிட்டு நீங்கள் உரித்தாலே மேலே இருக்க அந்த தோல் கலண்டு வந்துடும் உங்களுக்கு. இப்படி நீங்கள் உரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி மொத்தமாக மஷ்ரூமை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் மைதா அல்லது கோதுமை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி ரன்னிங் வாட்டரில் அலசினா கூட நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். கீழே உள்ள அந்த பகுதியை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம், அதோடு சேர்த்தே நம்ம ஃப்ரை பண்ணலாம். தண்டு பகுதி ரொம்ப அகலமாக இருந்தால் மட்டும் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய பீஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணையில் அந்தளவுக்கு மொறுமொறுப்பு கிடைக்காது. ஓரளவு சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தண்டு பகுதி ரொம்ப பெருசாக இருந்தால் அதை மட்டும் தனியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கீழே ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், அரிப்பு சட்டி அந்த மாதிரி பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இன்னொரு தடவை கழுவிக்க போகிறோம். ஏன்னா நம்ம மசாலா போட்டதுக்கு முன்னால் அதுக்கு ஒரு ஈரப்பதம் இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரன்னிங் வாட்டரில் கழுவுனீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு ஃபுல் பேக்கெட்டும் நான் பண்ண போகிறேன். அதுக்கு இந்தளவு எடுத்திருக்கேன். அதோட நல்ல காரமான மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எது தூக்கலாக இருக்கணுமோ அதை நீங்கள் தூக்கலாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப கொடுத்தீங்கன்னா ஃப்ளேவர் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரெடிமேட் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 65 மசாலா இருக்கும் பாருங்கள், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோட ஒரு டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்காக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள். காரம் நம்மளுடைய விருப்பம் தாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். கடையில் ரெடிமேடாக மசாலா கிடைச்சா கூட நம்ம வீட்டில் மிக்ஸ் பண்ணையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்தில் கரைக்க வேண்டாம். இதே காலிஃப்ளவர்னால் நம்ம டேரெக்டாக போட்டு கூட மிக்ஸ் பண்ணுவோம். இதில் மசாலாவை இந்த மாதிரி தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம மஷ்ரூம் சேர்த்து மிக்ஸ் பண்ணையில் நல்ல கோட்டாயிடும் உங்களுக்கு. மஷ்ரூமை சேர்த்துட்டு அப்படி ஜென்டலாக தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு நம்ம அழுத்தம் கொடுத்து உடச்சிடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கையிலேயே ஒன்று போல் உங்களுக்கு கோட்டாகி வந்துடும். உங்களுக்கு மசாலா பத்தாத மாதிரி தோணுச்சுன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவோ அல்லது மைதா மாவோ எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம மறுநாள் கூட ஃப்ரை பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானாக்கில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஏன்னா மஷ்ரூம் உள்ளே சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மசாலா உடனே முருகி போயிடும். உள்ளே உங்களுக்கு ஆஃப் குக் ஆன மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம பீசஸ் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தூரம் சின்ன சின்ன பீஸாக போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மொறுமொறுப்பு கிடைக்கும். இதுக்கு நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டால் நிறைய ஆயில் விடணும்னு கூட இல்லைங்க. ஒன்றோட ஒன்று லைட்டாக ஒட்டியிருக்க மாதிரி இருந்தால் அதை மட்டும் நீங்கள் பிரித்து விட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் பரட்டி விட்டு நல்ல மொறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கூட பண்ணலாம். கிரேவிஸில் கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வேணுன்னா கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் 65 ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.